ஒருமுறை திருமலையப்பனை பார்த்து கருடன், எம்பெருமானே, இங்கே 7 மலைகளுள் ஆதிசேஷன் பெயரில் சேஷாத்ரி என்றொரு மலையும் எனது பெயரில் கருடாத்ரி என்றொரு மலையும் உள்ளன. ஆனால் கருடாத்ரிநாதன் என்று உன்னை யாரும் அழைப்பதில்லை. சேஷாத்ரிநாதன் என்றுதான் எல்லோரும் உன்னை அழைக்கிறார்கள். உனது பிரம்மோற்சவத்தில் கூட ஒரு முறைதான் கருட வாகனத்தில் நீ எழுந்தருள்கிறாய். சேஷ வாகனத்தில் மட்டும் 2 முறை நீ எழுந்தருளுகிறாய். ஆதிசேஷனுக்கு நிகரான ஸ்தானத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று வேண்டும். உன் கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்றார் மலையப்பர். இன்னொரு கோரிக்கையும் உள்ளது என்றார் கருடன். அதென்ன என்று கேட்டார். ஆதிசேஷனாவது பரவாயில்லை, ஆதி காலத்திலிருந்து உனக்கு சேஷனாக, அதாவது தொண்டனாக இருந்து பணிவிடை செய்கிறார். சிறிய திருவடி என அனுமான் ராமாயணத்தில் தானே உன்னோடு வந்து சேர்ந்து கொண்டார். அவருக்கென்று எத்தனை தனி சன்னதிகள், அர்ச்சனைகள், மாலைகள், பூஜைகள். ஆனால் பெரிய திருவடியான எனக்கு தனியாக ஒரு சன்னதி கூட இல்லையே என்றார். இதையும் பரிசீலிக்கிறேன் என்றார் திருமால். சில காலம் கழிந்தது. வைகுண்டத்தில் திடீரென மகாலட்சுமியை காணவில்லை. கருடனை அழைத்த திருமால் மகாலட்சுமி எங்கு சென்றிருக்கிறாள் என்று தேடச் சொன்னார். பல இடங்களில் தேடிய கருடன் திருநறையூர் எனப்படும் நாச்சியார் கோவிலில் மேதாவி என்னும் முனிவரின் மகளாக வஞ்சுளவள்ளி என்ற பெயருடன் மகாலட்சுமி இருப்பதை கண்டறிந்து திருமாலிடம் தெரிவித்தார். அவளை மணந்து கொள்ள விரும்பிய திருமால் வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்க்ஷணன், புருஷோத்தமன் என 5 வடிவங்களை எடுத்துக்கொண்டு நாச்சியார் கோவிலில் உள்ள மேதாவி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார். மேதாவியிடம், நாங்கள் 5வரும் வேதம் கற்கும் பிரம்மச்சாரிகள், எங்களுக்கு இங்கே உணவு கிடைக்குமா என்று கேட்டார். மேதாவியும் தன் மகள் வஞ்சுளவள்ளியிடம் வந்தவர்களுக்கு உணவு பரிமாறச் சொன்னார். 5வரும் உண்டபின் கை கழுவுவதற்காக வஞ்சுளவள்ளி ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்தாள். முதலில் வந்த வாசுதேவன் கையை அலம்பியவுடன் வஞ்சுளவள்ளியின் கையை பிடித்து இழுத்தார். அப்பா என்று அலறினாள் வஞ்சுளவள்ளி. மேதாவி ரிஷி கோபத்துடன் ஓடி வந்தார். அப்போது வாசுதேவன் தனக்கே உரிய அடையாளங்களாக இருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் சங்கையும் எடுத்து மேதாவியிடம் காட்டவே வந்திருப்பவர் திருமால் என உணர்ந்து அவருக்கு தன் மகளை மணமுடித்து வைத்தார். இன்றும் நாச்சியார் கோவிலில் சங்கு சக்கரங்களை எடுத்து அடையாளமாக காட்டியபடி பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அதன்பின் கருடனை அழைத்த திருமால், திருமலையில் நீ எனக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைத்தாயோ அவை அனைத்தையும் இங்கே நிறைவேற்றி வைக்கிறேன். அனுமனுக்கு தனியாக சன்னதி இருப்பது போல இவ்வூரில் உனக்கென தனி சன்னதி தருகிறேன். திருமலையில் கருடாத்ரி என்ற மலை இருந்தும் யாரும் என்னை கருடாத்ரிநாதன் என்று அழைப்பதில்லை என்று வருந்தினாய் அல்லவா? அந்த குறை தீர இவ்வூரில் நீ மலை போன்ற கல் கருடனாய் கல்லால் ஆன திருமேனியுடன் விளங்குவாய். என்னை விட புகழ் பெற்றவனாக இவ்வூரில் நீ விளங்குவாய். திருமலையில் 2 முறை சேஷவாகனம் இருப்பது போல இவ்வூரில் மார்கழியில் ஒரு முறை, பங்குனியில் ஒரு முறை என வருடத்தில் 2 முறை கருட வாகனத்தில் நான் காட்சி தருவேன் என்று கூறினார். இன்றும் நாச்சியார் கோவிலில் தனி சன்னதியோடு கற்ற கருடன், கற்கின்ற கருடன், கற்க போகின்ற கருடன் என முக்காலத்திலும் கல்வி பயின்று கல்வி வரம் தரும் கல்கருடனாக கருடன் காட்சி தருகிறார். அவருக்கு அருள் புரிய வந்த திருமால் வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், சங்கர்ஷணன் என 5 வடிவங்களுடன் காட்சி